ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பூத் கமிட்டி முகவர்களுக்கான நிர்வாகிகளுக்கான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கோவை மாநகர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எஸ்ஐஆர் பணிகளிலே தீவிரமாக கட்சியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பின்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை அல்லது நிரந்தரமாக வீடு மாறியவர்களை கண்டறிந்து அவர்களுடைய பெயர்களை நீக்குவது, வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முகவரி, வயது, பெயர், புகைப்படங்கள் இவற்றில் மாற்றம் இருந்தால் செய்வது என அடுத்த 1 மாத காலம் தீவிரமாக பணியாற்றக்கூடிய காலம். இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் போது பல்வேறு இடங்களில் முறையாக பயிற்சி பெறாத அரசு அலுவலர்கள் வாயிலாக பல்வேறு சங்கடங்களை நாங்கள் சந்தித்தாலும் கூட அதற்கு பின்பாக சிறிது சிறிதாக அதிகாரிகளும் தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டார்கள். அரசியல் கட்சிகளும் இந்த பணியை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம் எஸ்ஐஆர் பணியினை எதிர்ப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டு பல்வேறு இடங்களில் அவர்கள் அரசில் இருக்கின்ற காரணத்திற்காக அவர்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், நிர்வாகிகள் சில இடங்களில் பிஎல்ஓக்களை மிரட்டுவது அல்லது தவறுதலாக வாக்காளர்களை இணைப்பது என்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார்கள். அதை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய ஆட்சேபனையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படி ஆயினும் தமிழகத்திலே வாக்காளர் பட்டியல் நேர்மையானதாக, உண்மையானதாக, சந்தேகத்திற்கு இடமில்லாததாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சியத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தார்மீக கடமையாக எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவதற்கான சூழலை கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போதிருந்து வாக்காளர்களை சந்திப்பது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அதற்கு தீர்வு கொடுப்பது எனவும் கூடுதலான மக்கள் பணியிலேயும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கம் என்பது ஒவ்வொரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அவர்கள் சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஒரு முறை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இவற்றை எல்லாம் எச்சரிக்கையோடு பார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது ஒரு பயிற்சி வகுப்பு போலவும் நாங்கள் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம். எந்த படிவத்தை எதுக்கு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, என்ன மாற்றங்களை யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பயிற்சி முகாமில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.